ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மினி விலாக் பூஜை அறை வீடியோ தான் போடுறேன். ஸோ அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன் அப்படின்னா, நெறைய வந்து டிப்ஸும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஆல்ரெடி நெறைய பூஜை அறை வீடியோல நான் வந்து உங்களுக்கு நெறைய டிப்ஸ் யூஸ்ஃபுல்லானதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நீங்க வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ இப்போ புதுசா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாத நியூ மேரிடுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்லயும் நல்ல பேரும் வாங்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம பூஜை அறைய வந்து கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த பூஜை அறை வந்து என்னுடைய ரெண்டல் ஹவுஸ் பூஜை அறை. கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஒரு ஈவனா இருக்காது. அன்ஈவனா தான் இருக்கும். ஏன்னா, நமக்கு பூஜை அறை வைக்கக்கூடிய இடம் வந்து அந்த மாரி இருக்கு. அவங்க பூஜை ரூம் மாரி சின்னதா வந்து கன்வீனியன்ட்டா வச்சு கட்டி குடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டல் ஹவுஸ் இல்லையா? நம்ம இஷ்டமா வந்து எதையுமே வைக்க முடியல. ஓன் ஹவுஸ்ல சூப்பரா இருக்கும். அதுவும் உங்களுக்கு தெரியும். நான் வீடியோல போட்டிருப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சு அழகா தொடச்சு கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மஞ்சள் கரைக்கணும் இல்லையா? அந்த மஞ்சள் கரைக்கும் பொழுது கொஞ்சம் பன்னீர் இல்லைன்னா தண்ணி இருந்தாலும் ஊற்றிக்கோங்க. அடுத்து வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பச்சை கற்பூரம். இதை வந்து லைட்டாக நுணுக்கி போட்டுக்கோங்க. நுணுக்கி போட்டுட்டு அந்த மஞ்சளை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்துக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி கலந்து அதை கூட இதை மிக்ஸ் பண்ணி சுவாமி படத்துங்களுக்கு, பூஜை பாத்திரத்துங்களுக்கெல்லாம் வைக்கும் பொழுது ரொம்பவே விசேஷம். ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குங்க. வீடே வந்து ஒரு மணமா இருக்கும். பூஜை அறை வந்து ஒரு கோவில் போல பிரதிபலிக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இது வந்து ரொம்பவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதில் இன்னொரு ரகசியமும் இருக்குது. நமக்கு பண கஷ்டம் அப்படின்றது இருக்காது. வசியம் செய்யக்கூடிய தன்மை இருக்குது. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பச்சை கற்பூரம் வேணும் அப்படின்றவங்க, நம்ம ஜவ்வாது இருக்கு இல்லையா? ஜவ்வாது வாங்கி பவுடராகவும் இருக்குது, பேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து மஞ்சளில் கரைச்சி நம்ம சாமிக்கெல்லாம் வைக்கும்பொழுது மணமாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். நமக்குமே ஒரு ஃபீல் நல்லா பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவாக இருக்குது, எப்போவுமே வீட்டில் வந்து ஃபீலிங்காக இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து கையிலேயே மொபைலை பிடிச்சிக்கிட்டே நான் வந்து எடுக்கிறதுனால கொஞ்சம் வைக்க கஷ்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஒரு கிளிப்பிங் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபோட்டோஸ்க்கெல்லாம் வந்து அழகாக வச்சுக்கலாம். இப்போ ஃபோட்டோ வச்சுருக்க இடத்துல நான் வந்து ஒரு ப்ளைவுட் மாதிரி ஒன்று வச்சுருப்பேன். அந்த ப்ளைவுட் நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அது அப்பப்போ க்ளீன் பண்ணும்பொழுதெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி வந்து தொடச்சிட்டு பன்னீர் ஊற்றி இல்லைன்னா தண்ணி ஊற்றி தொடச்சி எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து மஞ்சள் கலந்து நல்லா தேய்ச்சி க்ளீனாக நல்லா அழகாக வச்சுப்பேன். ஸோ ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, ஏன் இதை பெயிண்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை ஃபோட்டோஸ்லாம் வைக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா பூஜை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அமைக்கணும் அப்படின்றதுல நான் இந்த ப்ளைவுட்டை வச்சு நானே ரெடி பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ மஞ்சளில் வந்து ரொம்ப வந்து விசேஷம் மங்களகரமானது. இது பெயிண்ட்டுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினச்சேன் நான். ஸோ அதனால தான் இப்படியே யூஸ் பண்ணுறேன். எப்படியும் இன்னும் 1 இயர் தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஓன் ஹவுஸ்க்கு போயிடலாம். நம்ம ஓன் ஹவுஸில் இருக்கிற பூஜை அறையை வந்து யூஸ் பண்ணும்பொழுது அது இன்னும் சூப்பராக இருக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி. இதுவுமே பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் ஃபோட்டோஸ்லாம் வந்து ஒரு ஈவனாக வைக்க முடியல. லைனாக ஒரு ஆர்டர் பிரகாரம் வைக்க முடியல. அங்கங்கே ஒரு ஃபோட்டோ மாட்டுற மாதிரி இருக்கும். ஆணியெல்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டல் ஹவுஸ்லலாம். ஆல்ரெடி இருந்தவங்க ஆணி அடித்து வச்சுருந்தாங்க இல்லையா? அதில் வந்து நான் மாட்டி வச்சுருப்பேன் ஃபோட்டோஸ். அதனால தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கோலம் வந்து போட்டு விடுறேன். ஒரே ஸ்டார் தான் போடுறேன் கோலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுவீங்க. அதுக்காக தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டு சின்ன இடம் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி அழகாக மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு போட்டுட்டு ஃபோட்டோஸு நம்ம பூஜை பாத்திரம்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம், விளக்கலாம். நான் இது கையிலேயே மொபைல் வச்சுக்கிட்டே எடுக்கிறதுனால ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காமிக்க முடியல. கட் பண்ணி தான் நான் எடுத்திருப்பேன். ஸோ நிறைய வந்து சின்ன சின்ன பூஜை அறை டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறேன் இல்லையா? அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து பாசிட்டிவ் வைப் இருக்கும். வீட்லேயும் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயங்கள் வந்து இருக்கும், நடக்கும், நம்மளுக்கும் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பூஜை பாத்திரத்துக்கெல்லாம் நான் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. அது வைக்கும்போது நான் காமிக்கல. நான் ஆள்காட்டி விரலில் வந்து வைக்கக்கூடாது, மோதிர விரலில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இப்போவும் சொல்லிடுறேன் ஒரு டிப்ஸாக. மஞ்சள் கலந்துட்டு நம்ம மோதிர விரலில் வந்து தான் வைக்கணும். அது ரொம்ப விசேஷமும் கூட. இப்போ பாருங்கள், நம்ம எப்போவுமே வந்து அரிசி போட்டு வைப்போம் இல்லையா? அதாவது அன்னபூரணி சிலை இருந்தாலோ இல்லை ஃபோட்டோ இருந்தாலோ ஒரு பவுலில் அரிசி போட்டு வைப்பாங்க. நான் சின்னதாக சிலை ஒரு சின்ன தட்டு ஒன்று இருக்கும், அதில் போட்டு வச்சுட்டேன். ஆத்ம விளக்கும் வச்சாச்சு, நம்மளுடைய குலதெய்வம் விளக்கும் வச்சாச்சு. இதில் ஒரு விளக்கு வந்து மிஸ்ஸிங் என்னுடைய பூஜை அறையில். அது வந்து கூடிய சீக்கிரம் வாங்கணும். ஸோ வாங்குறதுக்கு போகிறதுக்கான டைம் கிடைக்கல, என்னன்னு தெரியல. ஸோ அது வாங்கிட்டு வந்து வச்ச பிறகு நம்ம பூஜை அறையில் இன்னும் கொஞ்சம் நிறைவாக இருக்கும். என்ன அப்படின்றத நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். வீட்டில் இருந்த காமாட்சி அம்மன் விளக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்றத இப்போ வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ்க்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி
குங்குமம்லாம் வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்குலாம் வந்து ₹5 காயின் கம்பல்சரி போட்டாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்க ₹5 காயின் கண்டிப்பாக போடுங்க. அதே மாதிரி விளக்குக்கு கீழே வந்து ஒரு ₹5 காயின் வைங்க. இது ஒரு சின்ன வசீகரமான டிப்ஸ். ஏன்னா, சொந்த வீடு இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்கலாம் வந்து இந்த மாரி வந்து செஞ்சு பாருங்க. நானுமே வந்து ரெண்டல் ஹவுஸ்ல தான் இருந்தேன் ரொம்ப வருஷமா. அதுக்கப்புறமா சொந்த வீடு நான் வந்து இடம் வாங்கி, வீடு கட்டி நல்லாவே இருக்கேன். சந்தோஷமாவும் இருக்கேன். ஸோ இது எல்லாரும் வந்து சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். இது எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க பெரியவங்க, வயசானவங்க. அவங்க சொல்லி தான் நான் வந்து செஞ்சேன். அதே மாரி வந்து எனக்கு நடந்தது. எல்லாமே வந்து பாசிட்டிவாவே நடந்தது. ஸோ வண்டி, வீடு இந்த மாரி எல்லாமே எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா வந்து யூஸ் ஆச்சு. அதனால தான் சொல்றேன். உங்களுக்கும் வந்து நல்லா இருக்கணும். நீங்களும் யூஸ் பண்ணணும். இந்த மாரி டிப்ஸ் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன். யாரும் வந்து எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. நான் நல்லா இருந்தா போதும். அதாவது நம்ம நல்லா இருந்தா போதும். அடுத்தவங்க எப்படி இருந்தா என்ன அப்படின்னு இருக்கிற காலம் இது. என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். அப்படின்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ எப்பவுமே நான் வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டாலும், நாங்க மட்டும் நல்லா இருக்கணும், எங்க குடும்பம் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் நான் எப்பவுமே வேண்டினது கிடையாதுங்க. எப்பவுமே எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லி தான் வேண்டிப்பேன். ஸோ நீங்க எவ்வளோ பேர் இந்த மாதிரிலாம் வேண்டிக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து பூஜை அறையை வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து முதல்ல திரி போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் தான் ஊற்றணும். விளக்குலலாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போ சொல்லிடுறேன். ஸோ மஞ்சள் பருத்தி திரி குலதெய்வத்துக்கு நான் வச்சுருக்கேன். குபேர விளக்குக்கு அதாவது பச்சை நிறம் வந்து பருத்தி திரி நான் வச்சுருக்கேன். இந்த ஆத்ம விளக்குக்கு மட்டும் ரெட் கலர் வந்து போடுறேன். அது வந்து முதல்ல நம்ம வந்து திரியை போட்டுட்டு தான் எண்ணெய் ஊற்ற முடியும் இந்த விளக்கு பொறுத்த வரைக்கும். இது வந்து செட்டாக அந்த மாதிரி அமைஞ்சிச்சு எனக்கு நான் வாங்கும் பொழுது. இதுலேயே வந்து 2 விதமாகவும் இருக்குது. எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரியை போட்டும் வந்து ஏற்றலாம். ஸோ இதில் வந்து நான் திரியை போட்டுட்டு தான் எண்ணெய் ஏற்றுற மாதிரி இருக்கும், எண்ணெய் ஊற்றுற மாதிரி சரி. ஸோ எல்லாம் வந்து எண்ணெய்லாம் ஊற்றி நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. பூ வாங்கிட்டு வந்து பூ மட்டும் வந்து அழகாக நம்ம வந்து ஃபோட்டோஸ்க்கு விளக்குக்கெல்லாம் வச்சிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக எல்லாம் ரெடி ஆகிடும். இதுலேயுமே ஒரு தாந்திரிக டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, அந்த விளக்குல வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம், அடுத்தது ஜவ்வாது, இது 2த்தையும் வந்து கொஞ்சம் நுணுக்கி அந்த விளக்குங்களில் போட்டு விடுங்க. திரி நம்ம வந்து விளக்கு ஏற்றும் பொழுது அதுவுமே நம்மளுக்கு வந்து பணம் வசீகரம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. ஸோ இப்போ சொல்கிறது தான், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் இந்த டிப்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன். பொதுவாக வந்து எல்லாரும் வந்து சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம பூஜாரியில் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு. குலதெய்வத்துக்குன்னு ஒரு கலசம் சொம்பில் தண்ணி வச்சுருக்கேன். அதுலேயுமே வந்து பூவெல்லாம் வந்து வைக்கணும். அடுத்து நான் இப்போ வந்து பூ வாங்கிட்டு வந்தாச்சு. பூ வந்து சாமி படத்துக்கு வைக்கிறேன் பாருங்கள். பூ வைக்க யாருக்குமே தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுறாதீங்க கமெண்ட்டில். நான் வந்து ஒரு ஃப்ளோவில் நம்ம வீடியோ போடும்போது அதை சொல்லணும் இல்லையா கண்டினியூஸாக, அதுக்காக தான். ஸோ இதில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வந்து பன்னீர் ரோஜாவும் வாங்கிட்டு வந்தேன். அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரோ வந்து அழகாக வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ வந்து நான் வந்து பேப்பரில் வந்து இது வந்து எனக்கு கிஃப்டாக கிடச்சிது. அதனால் அதையுமே வந்து எனக்கு வந்து வீட்டில் சுற்றி வைக்கிறதுக்கு மனசு வரல. அதனால் அதையுமே ஒட்டி விட்டுட்டேன். பூஜை அறையில் அழகாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு லேயர் வந்து சாமந்தி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பூஜை அறையை எந்த அளவுக்கு வந்து இனோவேட்டிவாக நம்ம நல்லா அழகாக க்ரியேட்டிவிட்டிவாக நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி வச்சோம்னா பூஜை அறை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னுடைய பூஜை அறையை நல்லா அழகாக டெக்கரேட்டிவாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை சுமாராக இருக்கான்னு சொல்லுங்கள். பூஜை அறையில் கம்ப்ளீட்டாக பூவெல்லாம் வச்சு எண்ணெய்லாம் ஊற்றி, எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஊற்றலான்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து அது என்ன சொல்லுவாங்க, பஞ்சமுகம் எண்ணெயா, அந்த எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுறேன். அது கொஞ்சம் ஸ்மெல்லு ஓவராக இருக்குது, அதுதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. மற்றபடி எண்ணெய், நெய், நம்ம நெல்லெண்ணெய் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நெல்லெண்ணெயும் நெய்யும் வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த எண்ணெயை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விசேஷ நாட்கள், பண்டிகை நாட்கள்லாம் வந்து நெய் தான் ஊற்றி விளக்கேற்றுவேன். ஸோ இது கிருத்திகை இல்லையா, அதனால் நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நெய் காலி ஆயிடுச்சு, அதனால தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.